கிச்சனுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன பண்ண போகிறோம்னா கீயும் கோதுமை மாவும் வச்சு எப்படி வந்து கீ பிஸ்கட் வந்து கடையில் சாப்பிட்ற மாதிரி நம்ம வந்து சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதுக்கு முன்னாடி நான் மைதா மாவு வச்சு உங்களுக்கு ஒரு வீடியோ பண்ணி போட்டிருந்தேன். இப்போ அதே மாதிரி நம்ம இப்போ கோதுமை மாவில் எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் அதுக்கு ஒரு 125 கிராம் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ஸோ அது கூடவே ஒரு 100 ml அளவுக்கு நெய்யும் அதில் கொஞ்சம் ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணி அதில் பண்ண மாதிரியே தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நான் வந்து அதை வந்து நல்லா பரட்டி எடுக்க போகிறேன். அதை எடுக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கொஞ்சம் நம்ம வந்து ஒயிட் சுகர் போட்டு சாப்பிட்றவங்க வந்து ஒயிட் சுகர் போடுங்க. ஏன்னா ஒயிட் சுகர் வந்து உங்களுக்கு கடையில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டே கொடுக்கும். பட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கு வந்து ப்ரௌன் சுகரே வந்து போட்டு கொடுக்க போகிறேன். ஸோ ப்ரௌன் சுகரை அது கூட சேர்த்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ நம்ம வந்து எவ்வளோ வந்து கோதுமை மாவு போட்டிருக்கோமோ அதுக்கு ஈக்குவலாக ப்ரௌன் சுகர் போட்டால் தான் ப்ரௌன் சுகரோட டேஸ்ட் வந்து நமக்கு தூக்கி கொடுக்கும். ஸோ நான் ப்ரௌன் சுகர் போட்டு அது கூட இந்த கீயும் போட்டு எல்லாத்தையும் ஒன்றா பரட்டி இப்போ எடுத்துகிட்டு வர்றேன். இப்போ இது கூடவே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, வாசத்துக்கு கொஞ்சமாக ஒரு சிட்டிகை அளவுக்கு ஏலக்காய் தூள் வந்து போட போகிறோம். ஏலக்காய் தூள் அது கூடவே நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க நட்ஸு வந்து நான் வந்து எடுத்து வச்சுருக்கிறது என்னென்னா, முந்திரியும் பாதாமும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த நட்ஸை அது கூட நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து அது கூட போட்டு அதையும் சேர்த்து பிசைய போகிறேன். ஸோ பிசைஞ்சோம் அப்படின்ற பட்சத்தில் நமக்கு நல்லா வந்து அது சாப்பிடும் போது பிஸ்கட்டோடு சேர்த்து நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். அதுக்காக அதை போட்டு ஒன்றா போட்டு பிசைய போகிறேன். இந்த மாதிரி 2 உருண்டையெல்லாம் நம்ம வந்து உருட்டி வச்சாச்சு. ஸோ இதை இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இது ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். அது வரைக்கும் நம்ம வந்து பேனை வந்து ஹீட் பண்ணலாம். நான் வந்து இட்லி பாத்திரத்தில் தான் பண்ண போகிறேன். அஸ் யூஷுவலாக நம்ம வந்து இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் கல் உப்பை போட்டு அதை வந்து சூடாக்கிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து அது இருக்கட்டும். அது சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து இதுக்குள்ளே போடலாம். அது ஹீட் ஆகிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம பரட்டி வச்சுருக்கிற இந்த கோதுமை மாவை வந்து பிஸ்கட்டு தகுந்த மாதிரி நம்ம வந்து உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அஸ் யூஷுவலாக நம்ம அதை சின்ன சின்ன உருண்டையெல்லாம் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதை என்ன பண்ணலான்னா, உள்ளங்கையில் இப்படி வச்சு லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணி நம்ம ஓரங்களை இப்படி சரி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதே மாதிரி நான் வச்சுருக்க மாவு எல்லாத்தையும் நான் வந்து செய்ய போகிறேன், செஞ்சு கொண்டு வரேன். இப்போ நம்ம பிஸ்கட்டுக்கு வந்து இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருவோம் ஒரு ஷேப்பில். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா, ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு அது மேலே லேசாக வந்து நெய்யை வந்து தடவிட்டு அதுக்கு மேலே கோதுமை மாவு லைட்டாக தெளித்து விட்டு அது நல்லா எல்லா இடத்துலையும் வந்து ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி வச்சுட்டேன். ஸோ இப்போ இதை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நம்ம இட்லி பாத்திரத்தில் கல் உப்பு போட்டு வச்சுருந்தோம். ஸோ அது வந்து ப்ரீ ஹீட் ஆனதுக்கப்புறம் இப்போ அதில் தூக்கி இதை நான் வைக்க போகிறேன். ஸோ வச்சுட்டேன். இப்போ இதில் என்ன பண்ணுறேன்னா, நம்ம பிஸ்கட்டுக்கு ரெடி பண்ணி வச்சுருந்ததை ஒவ்வொன்றையும் எடுத்து அதுக்குள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு இது வேகிறதுக்கு நமக்கு எப்படியும் 10 to 15 மினிட்ஸ் ஆகும். ஃபஸ்ட்டு இது வைக்கும் போது, செகண்ட் இது நம்ம வச்சோன்னா அது நமக்கு வந்து 10 மினிட்ஸ்லேயே வந்துடும். ஃபஸ்ட்டு நம்ம வைக்கும் போது ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட ஆகும். ஸோ 15 மினிட்ஸ் வரை நம்ம வெயிட் பண்ணலாம். பிஸ்கட் இப்போ வெந்துருச்சான்னு வந்து பார்க்கலாம். நம்ம இப்படி பாருங்கள், நல்லா வெந்துருச்சு தெரியுது பார்த்தாவே. இது பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. கீழே வந்து ப்ரௌனிஷாக மாறிச்சு. நமக்கு பார்க்கும் போது வந்து பிஸ்கட் வந்து வேகாத மாதிரி மாவு மாதிரி தெரியும். பட் கீழே வந்து லைட்டாக கலர் டேர்ன் ஆக ஆரம்பிக்கும் போதே நீங்கள் எடுத்துறது நல்லது. ஏன்னா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அந்த பிஸ்கட் வந்து கிறிஸ்பினஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும். இப்போதைக்கு நம்ம வந்து பார்க்குறதுக்கு இப்படி தான் தெரியும். பட் மாவு மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் விட்டீங்க அப்படின்னா அது வந்து தீஞ்சு போயிடும். ஸோ இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம பார்த்துட்டு எடுக்கிறது தான் கரெக்டாக. அந்த கலர் வந்து லைட்டாக டேர்ன் ஆகும்போது நம்ம எடுத்தால் தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ எடுத்துகிட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வச்சிடலாம். வச்சுட்டு பார்த்தோன்னா அப்படியே வந்து நம்ம கடையில் வாங்கின பிஸ்கட்டோட டேஸ்ட், அந்த கிறிஸ்பினஸ் அப்படியே வரும். ஒரு இது நம்ம சர்க்கிள் ஷேப்பில் போட்டு எடுத்துட்டோம். அடுத்த இது நான் வந்து உருட்டி வச்சுருக்கேன். பட் அது வந்து என்ன ஷேப்பில் நான் போட்டு வச்சுருக்கேன்னா, ஸ்கொயர் ஷேப்பில் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து என்ன ஷேப்பில் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. ஸோ அதிலே மறுபடியும் பழையபடி கொஞ்சமாக நெய்யை வந்து தடவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து லைட்டாக கோதுமை மாவை ஊற்றி விடலாம், போட்டு விடலாம். ஸோ கோதுமை மாவை போட்டோன்னா அது வந்து
அந்த பாத்திரத்தில் வந்து அங்கேயும் இங்கேயும் பிடிக்காம நல்லா வரும். அதுக்காக வேண்டி தான் நம்ம இப்படி பண்ணுறோம். ஸோ நெய்யை போட்டுட்டு அது மேலேயே லைட்டாக கோதுமை மாவை தூவி விட்டுக்கலாம். தூவி விட்டுட்டு இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிற பிஸ்கட்ஸு ஸ்கொயர் ஷேப்பில் உள்ள பிஸ்கட்ஸு இப்போ நம்ம வைக்கிறோம். அதில் இது உங்களுக்கு 10 மினிட்ஸ்லேயே வெந்துடும். ஏன்னா ஃபஸ்ட்டு வைக்கும் போது தான் அது வந்து ப்ரீஹீட்டாக கொஞ்சம் நேரம் இருந்தாலும் ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். இப்போ நமக்கு 10 மினிட்ஸ்லேயே வந்துடும். நம்ம 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் இதை வந்து எடுத்துடலாம். இப்போது எடுத்து வச்ச பிஸ்கட்டை நம்ம வந்து ஆற வச்சிடலாம். ஒரு கொஞ்சம் நேரம் வந்து ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு அப்புறம் எடுத்து பார்க்கலாம் இந்த பிஸ்கட் எப்படி இருக்குன்னு. இப்போ அதே மாதிரி அடுத்தது வச்சதும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அதையும் பார்த்து நம்ம வந்து எடுத்துடலாம். நம்ம 3 டைம்ஸ் வச்சோம். 3 டைம்ஸ் வச்சதுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தாச்சு. இப்போ இதையும் வந்து நம்ம வந்து எடுத்துடலாம். இதோ நம்ம செஞ்ச பிஸ்கட் எல்லாத்தையுமே வந்து எடுத்துட்டோம். இப்போது இந்த பிஸ்கட்ஸை வந்து சாப்பிட்டு பார்க்கலாம் எவ்வளோ டேஸ்ட்டாக இப்போ வந்து இருக்குன்னு பாருங்கள். பார்க்கும்போது ஃபஸ்ட்டு எடுக்கும்போது நமக்கு மாவு மாதிரி இருந்துச்சுல, இப்போ பாருங்கள் இப்போ சாப்பிட்றதுக்கு எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கும்போது தெரியும் நமக்கு. சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்கு. டேஸ்ட்டாக இருக்குதா? நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பிஸ்கட். ஸோ இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு மறந்துடாமல் கமெண்ட்ஸில் வந்து கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.